இஸ் பியூட்டிஃபுல். பயணங்கள் அழகானது. ஸோ எனவே நவ் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறோம். லோக்மான்ய திலக் டு கோயம்புத்தூர். ஸோ மும்பை டு கோயம்புத்தூர். திஸ் இஸ் மை ட்ரெயின். ஹாய், குட் மார்னிங். இப்போ தான் தூங்கி எந்திரிச்சிருக்கோம். டே 2 ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அவுட் சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பர்பான கிளைமேட் ப்ளஸ் பியூட்டிஃபுல்லான சீனிக். ஏன்னா மழை பெஞ்சு எல்லாமே க்ரீனரியாக இருக்குது. ஸோ அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. ப்ளஸ் ட்ராவல் இதெல்லாமே ஒரு என்ஜாய்மெண்ட். பாருங்கள், இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா செம்மையாக வெயில் அடிக்குது ப்ளஸ் பயங்கரமான மழை. ஸோ மழை ப்ளஸ் வெயில் இந்த ரெண்டோட காம்பினேஷன்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. ஒரு மண் வாசம் ப்ளஸ் வெயிலோட சூடு எல்லாமே கலந்த ஒரு ஃபீலிங். ஒரு ரொம்ப ரேரான ஒரு இன்சிடெண்ட். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சா கேப்சர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் நமக்கு நம்மளே ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த மெமரிஸை ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும். இந்த ட்ரெயின் ட்ராவலை பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னா கேஎஸ்ஆர் பெங்களூரு ஸ்டேஷனில் 1 மணி நேரம் ஆல்ட். என்ன பண்ணுறானுங்கன்னே நமக்கு புரிய மாட்டேங்குது. இன்ஜின் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸில் சேஞ்ச் பண்ணிட்டானுங்க. பட் அதை மறுபடியும் ரெஸ்யூம் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம். சேலம் மாநகராட்சி என்னை அன்போடு வரவேற்கிறது. So 30 hours
நம்மளை கேரி பண்ணிட்டு வந்த இந்த ட்ரெயின் இறங்கிட்டோம். ஸோ ட்ரெயின் போயிட்டுருக்கு. கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ். We are alone now. Finally the train journey comes to end. Day 3 சேலம் வந்தாச்சு. ஃபைனலாக ட்ரிப் முடிச்சுட்டு ட்ரெயின் ஜேர்னி முடித்தாச்சு. இதுக்கப்புறம் சேலத்துலேருந்து நம்மளோட ஹோம் டவுன் போக வேண்டியது தான். டைம் 3:44. எக்ஸாக்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 30 hours ப்ளஸ் ஜேர்னி. ஸோ சேலம் ஜங்ஷன். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிஷ் டேங்க். ஸோ ரிலாக்ஸிங் ஜோன், அக்வா ரிலாக்ஸிங் ஜோன் ஆஃப் சேலம் சிட்டி ரயில்வே ஜங்ஷன். ஸோ ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் எங்கேருந்து கிளம்புறது. திஸ் இஸ் நிர்மல். பாய் பாய். ஃபைன்.